வெல்கம் டு விதைகள் ஸ்டடி சென்டர். இன்னைக்கான செஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பழமொழி 400 அமிர்த தமிழோடு அதிகாலை அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ் பேட்ச்னுடைய டெமோ கிளாஸ் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ பழமொழி 400 ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா முஞ்சுரை அரையனார். காலம் கிபி 4ஆம் நூற்றாண்டினை சார்ந்த ஒரு நூல் தான் இது அப்படின்னு பார்த்தோன்னா பழமொழி 400. ஓகேங்களா? இதில் முஞ்சுரை அரையனார். ஓகேங்களா? இதில் முஞ்சுரை என்பது பாண்டி நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஊரை குறிப்பிடக்கூடிய ஒரு வார்த்தை. அதே அரையனார் என்பது அவருடைய குடிப்பெயர் அல்லது அரசரை குறிக்கும் சொல்லாக அமையும். ஓகேங்களா? ஸோ அரையனார் என்பது குடிப்பெயராகவும் இருக்கலாம், அரசனை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாகவும் இருக்கலாம். ஸோ ஆப்ஷனில் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒன்று குடிப்பெயர் வச்சு கேட்பாங்க, அப்படி இல்லைன்னா அரசனை குறிக்கும் சொல். இது ரெண்டில் ஏதோ ஒன்று வச்சு தான் நமக்கு கேட்பாங்க. ஸோ அதனால பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? அடுத்தது சமயம் பார்த்தோன்னா சமண சமயம். ஓகேங்களா? ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். முஞ்சுரை அரையனார் சமண சமயத்தை சார்ந்தவர். அதே மாதிரி பழமொழி 400 என்பதும் சமண சமயத்தை சார்ந்த ஒரு நூலாக அமையும். மொத்தம் 400 பாடல்களை கொண்டது. எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, பழமொழி 400 அப்படின்னும் போதே 400 அப்படின்றது இடம்பெற்றிருக்கு. ஸோ அதன் அடிப்படையில் 400 பாடல்களை கொண்ட நூல். அதிகாரங்கள் மொத்தம் 34 அதிகாரங்களை கொண்ட நூல் தான் இது அப்படின்னு பார்த்தோன்னா பழமொழி 400. ஓகேங்களா? இதனுடைய சிறப்பு பெயர்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, மூதுரை, முதுமொழி மற்றும் உலக வசனம். என்னென்ன? மூதுரை, முதுமொழி மற்றும் உலக வசனம். இது எல்லாமே ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேங்களா? அடுத்தது 14 கீழ்கணக்கு நூல்களில் திருக்குறள் நாலடியார். இது ரெண்டுத்துக்கும் அடுத்தது வைத்து புகழப்படக்கூடிய ஒரு நூல் எது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா பழமொழி 400 தான். இது ரெண்டுமே நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகேங்களா? மூதுரை, முதுமொழி, உலக வசனம். ஓகேங்களா? இப்படின்னு சொல்லக்கூடிய நூல் எது அப்படின்னு கேட்கலாம், பழமொழி 400. அதே மாதிரி 14 கீழ்கணக்கு நூல்கள், அறநூல்கள் ரொம்ப முக்கியமானது இது இந்த நம்ம திருக்குறள் நாலடியார். ஓகேங்களா? இதுக்கப்புறம் புகழப்படக்கூடிய ஒரு நூல் இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா நம்மளுடைய பழமொழி 400. ஸோ இதை கிளியராக ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது, ஒவ்வொரு பாடலினுடைய இறுதியிலும் ஒரு பழமொழி இடம்பெற்றுள்ளது. ஸோ அதன் அடிப்படையில் பண்டைய பழமொழி அப்படின்னு சொல்லிட்டு நூலாசிரியர் சொல்லியிருக்காங்க. நூலாசிரியர் யாரு? என்னுடைய முஞ்சுரை அரையனார். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, நம்ம பழமொழி 400 என்ற நூலை பண்டைய பழமொழி அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. ஏன்னா ஒவ்வொரு பாடலினுடைய இறுதியிலும் ஒரு பழமொழியானது இடம்பெற்றிருக்கும். அதன் அடிப்படையில் பண்டைய பழமொழி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, பழமொழி 400 குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்தது, தொல்காப்பியர் பழமொழியை முதுச்சொல் என்று குறிப்பிட்டுள்ளார். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். முதுச்சொல் அப்படின்னு சொல்லிட்டு பழமொழியை சொன்னவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம், தொல்காப்பியர். ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி தொல்காப்பியர் பழமொழியை என்னன்னு சொல்லியிருக்காங்க, முதுச்சொல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியும் கேள்விகள் கேட்கறதுக்கான அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தது, புராண கதைகள், வரலாற்று கதைகள், பழந்தமிழ் மக்களினுடைய பழக்க வழக்கங்கள் போன்ற பலவற்றை இந்த நூலானது எடுத்து கூறுகிறது. ஓகேங்களா? இதையும் கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. புராண கதைகள், வரலாற்று கதைகள், பழந்தமிழ் மக்களினுடைய பழக்க வழக்கங்கள், இது எல்லாத்தையுமே தொகுத்து கூறக்கூடிய ஒரு நூல் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். இந்த நூல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா பழமொழி 400. ஓகேங்களா? அடுத்தது, பாரி முல்லைக்கு தேர் கொடுத்த அந்த கதை. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா பாரி மகளிரினுடைய கொடை சிறப்பு, அங்கவை சங்கவை. இது பார்த்தோன்னா நமக்கு புக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. அடுத்தது, பேகன் மயிலுக்கு போர்வை தந்தமை, தூங்கையில் எறிந்த சோழன் கதை. ஸோ இந்த கதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, தோடித்தோட் செம்பியன் அப்படிங்கிறவங்க ஒரு சோழ மன்னன். ஓகேங்களா? ஸோ இவங்க அகப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நகரம், ஒரு நாடு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. அந்த நாட்டில் ஒரு நகரம் இருக்கு. அது பேர் என்னன்னா தூங்கையில். ஓகேங்களா? அகப்பா என்ற ஒரு நாட்டில் தூங்கையில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நகரம் இருக்கு. அது ரொம்பவே செழிப்பு மிகுந்த ஒரு நகரமா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த நாட்டை ஆட்சி செஞ்சுட்டு இருந்தவங்க தான் யாரு அப்படின்னு பார்த்தோன்னா அஞ்சி அப்படிங்கிறவங்க. ஸோ அந்த அஞ்சியை தோடித்தோட் செம்பியன் அப்படிங்கிறவங்க வென்றிருப்பாங்க, சோழ மன்னன். ஸோ வென்ற பிறகு தூங்கையில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நகரமானது மிகவும் வளமாக இருக்கின்றது. இது நம்ம சோழ நாட்டை விட பெரிய நகரமா மாறிடுமோ, வளம் அதிகமா இருக்குமோ அப்படின்ற ஒரு இதுல என்ன பண்ணிருப்பாங்கன்னா, தூங்கையில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நகரத்தை எரிச்சிருப்பாங்க. ஸோ அதனாலதான் என்ன பண்ணிருப்பாங்கன்னா தூங்கையில் இருக்க சோழன் கதை அப்படின்றது இங்க குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்தது, கரிகால சோழன், அதாவது கரிகாலன் நரை முடித்து முறை செய்தது அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, கரிகாலனை பொறுத்த வரைக்குமே சின்ன வயசுலேயே வந்துட்டு அரசனாகியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு பிரச்சனையில் என்ன பண்ணுவாங்கன்னா, வழக்கு தொடுக்கிறவங்களும் சரி, அதே மாதிரி அதை மறுக்கிறவங்களும் சரி, ரெண்டு பேருமே வந்துட்டு சின்ன பையனாக இருக்கானே, இவங்க எப்படி வந்துட்டு நமக்கான ஒரு தண்டனை வழங்குவான், எப்படி வந்துட்டு கரெக்டான ஒரு நியாயம் கொடுப்பான் அப்படின்றத வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது கரிகாலன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்கள் இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நாளைக்கு வந்து பார்க்கும்போது ஒரு முதியவர், நல்லா அறிவாளியாக இருக்கக்கூடிய ஒரு முதியவர் மாதிரியே உட்காந்துட்டு இருப்பாங்க. அவங்க யாருன்னு பார்த்தா நம்ம கரிகால சோழன் தான். ஸோ அதுக்கப்புறம் அவங்க நியாயம் வழங்குவாங்க. ஸோ அப்படி வழங்கின பிறகு அந்த கதையை வச்சு சொல்கிறதுனால என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, கரிகாலன் நரை முடித்து முறை செஞ்சான் அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. ஸோ நரை மாறுறது ரொம்ப வயதானவங்க மாதிரி வேஷம் போட்டுட்டு அவங்க உட்காந்துட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த ஒரு சுச்சுவேஷன், அந்த குற்றத்திற்கோசரம் நியாயம் வந்துட்டு வழங்கியிருப்பாங்க. ஸோ அதன் அடிப்படையில் கரிகாலன் நரை முடித்து முறை செய்த கதையை வந்துட்டு என்ன பண்ணியிருக்கு, பழமொழி 400 குறிப்பிட்டிருக்கு. ஓகேங்களா? ஒன்ஸ் நம்ம மறுபடியும்
பார்த்துருவோம். ஆசிரியர் முஞ்சுரை அரையனார் கிபி 4ஆம் நூற்றாண்டை சார்ந்த நூல். முஞ்சுரை அப்படிங்கிறது பாண்டி நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நூல். அரையனார் என்பது அரசனை குறிக்கக்கூடிய சொல்லாகவும் இருக்கலாம், குடிபெயரை குறிப்பிடக்கூடிய ஒரு சொல்லாகவும் இருக்கலாம். சமயம் பார்த்தோன்னா சமண சமயம், பாடல்கள் 400 பாடல்கள், அதிகாரங்கள் 34, சிறப்பு பெயர்கள் பார்த்தோன்னா மூதுரை, முதுமொழி மற்றும் உலகவசனம். 15 கீழ்கணக்கு நூல்கள்ல திருக்குறள் நாலடியாருக்கு அடுத்து புகழப்படக்கூடிய நூல் எது அப்படின்னு பார்த்தோன்னா நம்முடைய பழமொழி 400. ஒவ்வொரு பாடலினுடைய இறுதியிலும் ஒரு பழமொழி இடம்பெற்றுள்ளது. ஸோ அதன் அடிப்படையில பண்டைய பழமொழி அப்படின்னு சொல்லிட்டு முன்றுரை அரையனார் அவர்கள் குறிப்பிட்டிருக்காங்க. தொல்காப்பியர் பழமொழியை முதுச்சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. புராண கதைகள், வரலாற்று கதைகள், பழந்தமிழ் மக்களினுடைய பழக்க வழக்கங்கள் போன்ற பலவற்றை இந்த நூலானது எடுத்து கூறுகிறது. பாரி முல்லைக்கு தேர் கொடுத்தது, பாரி மகளிரினுடைய கொடை சிறப்பு, பேகன் மயிலுக்கு போர்வை தந்தமை, சொந்தமா இருக்கக்கூடிய தகவல்கள், தூங்கியில் எறிந்த சோழன் கதை, கரிகாலன் நரை முடித்து முறை செய்தது. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாமே பழமொழி 400 இடம்பெற்றிருக்கிறது. ஓகேங்களா? ஸோ பழமொழி 400 இந்த நூலை பொறுத்த வரைக்குமே நமக்கு நம்ம ஸ்கூல் புக்ஸ்ல எங்கெங்க இடம்பெற்றிருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா 6ஆம் வகுப்பு பழைய புத்தகம். ஓகேங்களா? ஸோ அதுவும் பார்த்தோன்னா டேர்ம் 2ல இடம்பெற்றிருக்கும் இயல் 1ல். அடுத்தது புதிய புத்தகம் பொறுத்த வரைக்கும் 7ஆம் வகுப்பு டேர்ம் 3ல இயல் 1ல் இடம்பெற்றிருக்கும். ஓகேங்களா? முதல்ல பழைய புத்தகம் இந்த செஷன்ல பார்த்துருவோம். அடுத்த செஷன்ல புதிய புத்தகத்தில் கொடுத்திருக்கக்கூடிய அந்த பாடல் பார்த்துருவோம். ஓகேங்களா? 6ஆம் வகுப்பு பழைய புத்தகம். கல்வியின் சிறப்பு. ஆற்றவும் கற்றார் அறிவுடையார், அஃதுடையார் நாற்றிசையும் செல்லாத நாடில்லை, அந்நாடு வேற்று நாடு ஆகா தமவேயாம், ஆயினால் ஆற்றுனா வேண்டுவது இல். முன்றுரை அரையனார். ஆற்றவும் கற்றார் அறிவுடையார். இதுல ஆற்றவும் என்றால் நிறைவாக அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகேங்களா? நிறைவாக கற்றவங்க தான் யாருன்னு பார்த்தோம்னா அறிவுடையார். அதான் ஆற்றவும் கற்றார் அறிவுடையார், அஃதுடையார் நாற்றிசையும் செல்லாத நாடில்லை. அப்படிப்பட்டவங்களினுடைய அந்த புகழானது நாற்றிசையும் நாலா திசைகளும் நாலா பக்கமும் என்னாகுமா? செல்லுமா. அது செல்லாத நாடுகளே இல்லை. அவங்களுடைய புகழ் பரவாத நாடுகளே இல்லை. அந்த நாடு வேற்று நாடு ஆக தமவேயாம். அப்படிப்பட்ட ஒருத்தருடைய அந்த புகழானது என்ன பண்ணும்? 4 திசைகளும் போயிடுது, எல்லா நாடுகளுக்கும் பரவுது. அப்படி இருக்கும்போது அவங்களுடைய நாடுகள் தான் எல்லா நாடுகளும், வேறு நாடுகள் அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்களுடைய நாடு தான் தமவேயாம். ஆயினால் ஆற்றுணா வேண்டுவது இல். அப்படி இருக்கிற பட்சத்தினால ஆற்றுணா 6 கூட்டல் உணா அப்படின்னு பிரிப்போம். 6 என்றால் வழி, உணா என்றால் உணவு. வழிபோக்கிற்கோசரம் எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு உணவு தான் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஆற்றுணா. ஆற்றுணா வேண்டுவது இல். எல்லா நாடுகளும் அவங்களுடைய நாடுகள் அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு வழிபோக்கிற்காக எடுத்து செல்லக்கூடிய உணவானது தேவையே படாது அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. ஓகேங்களா? அது ஆற்றவும் கற்றார் அறிவுடையார், அஃதுடையார் நாற்றிசையும் செல்லாத நாடில்லை, அந்நாடு வேற்று நாடு ஆக தமவேயாம், ஆயினால் ஆற்றுனா வேண்டுவது இல். ஓகேங்களா? நல்லா படிச்ச ஒருத்தவங்களுடைய புகழானது 4 பக்கங்களுக்கும் போய் சேரும், எல்லா நாடுகளுக்கும் போய் சேரும். அதனால அவங்க ஒரு ஊரை விட்டு ஊரை போகும்போது ஆற்றுனா, அதாவது வழிபோக்கிற்கோசரம் எடுத்துட்டு போகக்கூடிய உணவானது தேவையே படாது. ஏன்னா எல்லா நாடுகளும் அவங்களுடைய தான். ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாருமே அவங்களை உபசரிப்பாங்க. ஸோ அதனுடைய பொருளை தான் இது இடம்பெற்றிருக்கிறது. ஓகேங்களா? கற்க வேண்டிய நூல்களை நிறைவாக கற்றவர் அறிவுடையார் ஆவர். அவருடைய புகழ் 4 திசைகளிலும் பரவலும். அவருடைய புகழ் பரவாத நாடுகளே இல்லை. அந்நாடுகள் எல்லாம் வேற்று நாடுகள் இல்லை, தம்முடைய நாடுகளே. எனவே அந்த நாடுகளுக்கு செல்லும் போது வழிநடை உணவை அவர்கள் எடுத்துச் செல்ல வேண்டிய தேவையில்லை. ஓகேங்களா? சொற்பொருள் பார்த்துருவோம். ஆற்றவும் என்றால் நிறைவாக, நாற்றிசை என்றால் 4 கூட்டல் திசை, தமவேயாம் என்றால் தம்முடைய நாடுகளே. ஓகேங்களா? அடுத்தது ஆற்றுணா என்றால் 6 கூட்டல் உணா அப்படின்னு பிரிக்கலாம். 6 என்றால் வழி, உணா என்றால் உணவு. அந்த வழிநடை உணவு அப்படின்றத குறிப்பிடுவாங்க. இதனை கட்டுச்சோறு என இலக்கியத்தில் குறிப்பிடுகின்றாங்க. இந்த காலங்கள்ல என் நாட்டிற்கு சென்றாலும் அந்த நாட்டில் கற்றோரை வரவேற்று உணவு அளிப்பர் என்பது பாடல் உணர்த்தக்கூடிய ஒரு கருத்து. ஸோ இந்த பாடலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பழமொழி என்ன அப்படின்றத பார்த்தோம்னா ஆற்றுணா வேண்டுவது இல். ஒரு தடவை இந்த பாடல் மறுபடியும் பார்த்துருவோம். ஆற்றவும் கற்றார் அறிவுடையார், அஃதுடையார் நாற்றிசையும் செல்லாத நாடில்லை, அந்நாடு வேற்று நாடு ஆக தமவேயாம், ஆயினால் ஆற்றுணா வேண்டுவது இல். ஓகேங்களா? நம்ம விதைகள் ஸ்டடி சென்டரில் February 1 அமுத தமிழோடு அதிகாலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேட்ச் ஆனது போட்டிருக்கோம். ஸோ அதன் அடிப்படையில் நீங்கள் அட்மிஷன் போடணும் அப்படின்ற பட்சத்தில் கீழே கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம், உங்களுக்கு ஃபோன் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்கலாம். ஓகே, தேங்க்யூ கைஸ்.